வெல்கம் டு தி சேர்ஃபுல் பைட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்பஸ்க்கு மட்டும் சிம் கார்டு வந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்மள சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து நம்ம சிம் கார்டு வந்து வாங்கி கொடுக்கறது வழக்கமாக வச்சுட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம சிம் கார்டு வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் பின்னாடி வரும்ன்ட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் உலகத்தில் மொபைல் இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது. அந்த வகையில் ஒரு நபர் எத்தனை சிம் கார்டு யூஸ் பண்ணலான்னு 2023 ஆண்டிற்கான இந்திய தொலைத்தொடர்பு சட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம சிம் கார்டு ஆதார் ஃபிங்கர் வச்சு மித்தவங்களுக்கு வாங்கி தரோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் பேஸ் பண்ணி நம்ம எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கோம், எத்தனை சிம் கார்டு வந்து ஆக்டிவ்ல இருக்கு, இது சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் டேப்காப் இணையதளத்தில் சேவ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கிற ஒருத்தவங்களும் எத்தனை சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் ஒரு தனிநபர் 9 சிம் கார்டு முடியும் யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 9 சிம் கார்டுக்கு மேலே நீங்கள் 10வது ஒரு சிம் கார்டு உங்கள் நேமில் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 50,000 2 லட்சம் முடியும் ஃபைன் போடுவோம், ப்ளஸ் வந்து சிறை தண்டனை விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அருணாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், நாகாலாந்து, அசாம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரம் இந்த நார்த் இந்தியன் மாநிலங்களுக்கு வெறும் 6 சிம் கார்டு தான் யூஸ் பண்ணிக்க முடியுன்ற தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் நேமில் எத்தனை சிம் கார்டு வந்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டரில் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பரை வச்சு இந்த டேப்காப் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி எத்தனை சிம் கார்டு வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அந்த சிம் கார்டோட நம்பருங்கள்லாம் என்னென்ன நம்பர், அது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியுன்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட இறுதி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஒரு தனிப்பட்ட நபரும் அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் மட்டும் அவங்கவுங்களோட ஆதார் கார்டை கொடுத்து சிம் கார்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா. இப்போ வந்து பிரதர், சிஸ்டர்ஸ், இல்லை அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட ப்ரூஃப் வச்சு அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் வந்து சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதனால உங்களுக்கும் வந்து 50,000 2 lakhs முடியும் ஃபைன் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், நம்ம மக்கள் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து இவங்க பேரில் ஓப்பன் பண்ணி இன்னொருத்தவங்க தேர்ட் பர்சனுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதார் ஃபிங்கர் வச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் மொபைல் நம்பர் வந்து இன்னொரு தேர்ட் பர்சன் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை வந்து தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பேங்க்கில் ஏதாவது இல்லீகல் பணம், மணி லாண்டரிங் மாதிரி ஏதாவது ஸ்கேம் ஃபண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உங்களை தான் வந்து A1 போடுவாங்க. கோர்ட்டில் இந்த லாயர்கிட்ட நீங்கள் விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க இதை பற்றி. இன்றைக்கி நிறைய ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாலே அந்த ட்ரேடிங் இந்த ட்ரேடிங் சொல்லி மக்களை இன்னசென்ட் பீப்புள்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணி அந்த பணத்தை எல்லாத்தையும் $டாலராவோ இல்லை பிட்காயினாவோ சேஞ்ச் பண்ணி அதர் கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அந்த பணம் எல்லாமே சேஃப் ஆகிடும். இந்த ஸ்கேமான பீப்புள்ஸ்லாம் போயிட்டு டிஸ்பியூட் ரைஸ் பண்ணும்போது எந்தெந்த பேங்க்குக்கெலாம் வந்து ஃபண்ட்ஸ் போயிருக்குன்னு அக்கௌண்ட் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்க. அப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது எந்தெந்த பேங்க்குக்கெலாம் வந்து மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட ஓனர் யாரோ அவங்க தான் வந்து A1 கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் தெரிஞ்சவங்க அந்த டைமில் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்குது, இல்லை மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் அவன் தரான்னு சொல்லிட்டான், நமக்கு வந்து அக்கௌண்ட் தானே கேட்குறான், நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கி நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு பேங்க்கில் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தப்பு. அதை யாரும் தயவு செஞ்சு பண்ணி ஃப்யூச்சரில் மாட்டிக்காதீங்க. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற நிறைய பேத்துக்கு மக்களை எப்படி ஏமாத்துறது அப்படின்ற ட்ரிக்ஸ் நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கான திங்ஸ் வந்து அவங்கள்ட்ட கம்மியாக தான் இருக்குது. ஐ மீன் இந்த மொபைல் சிம் கார்டாக இருக்கலாம், இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து இதை வந்து ஒரு தனிப்பட்ட நபர் எவ்வளோ வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற வரம்பு வந்து கொண்டு வந்ததுனால தான் இவங்களால மக்களை யாரையும் ஏமாற்ற முடியல. அதனால தான் அன்கோன் பர்சன் வந்து வாங்கி கொடுக்குற சிம் கார்டு ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நிறைய வந்து ஸ்கேம்ஸ் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் குறைக்கிற விதத்தில் தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு ஒரு தனிநபர் 9 சிம் கார்டு முடியும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா முடியும் நாங்கள் ஃபைன் போடுவோம், ப்ளஸ் வந்து சிறை தண்டனையும் விதிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. பேங்க்கும் அது மாதிரி தான். உங்களோட பர்சனல் யூஸ்க்காக மட்டும் பேங்க்கில் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை வந்து வேறு எவங்கிட்டையாவது கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அவன் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் ஆகி உங்களுக்கு நோட்டீஸ் வீட்டுக்கு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எத்தனை கோடி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் அந்த கேஸை போய் ரிசால்வ் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.